சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற தமிழகம், கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் புதிய அரசு பதவியேற்று செயல்பட தொடங்கியிருக்கும் நிலையில் புதுச்சேரியில் முதலமைச்சரை தேர்வு செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரகுமான். தமிழகம், புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிற்கான முடிவுகள் கடந்த 19ஆம் தேதி வெளியானது. இதனைத் தொடர்ந்து தமிழகம் மற்றும் கேரளா உள்ளிட்ட 4 மாநிலங்களில் அமைச்சரவை பதவியேற்பு நடைபெற்று முடிந்திருக்கின்றது. புதுச்சேரியில் 17 இடங்களை பெற்ற காங்கிரஸ் திமுக கூட்டணியானது ஆட்சி அமைப்பதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டு வந்தது. ஏனெனில் முதலமைச்சர் யார் என்பதை தேர்வு செய்வதில் அந்த கட்சியில் தொடர்ந்து இழுபறி நிலை வந்தது காரணமாக இந்த தாமதம் நடைபெற்று வந்தது. இந்த நிலையிலே முதலமைச்சர் தேர்வு செய்வதிலே பலர் போட்டியிட்டார்கள். ஆகவே காங்கிரஸ் கட்சி தலைமையானது இருவர் கொண்ட குழு, அதாவது டெல்லியுடைய முன்னாள் முதலமைச்சர் ஷீலா தீட்சித் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் முகுல் வாசனிக் ஆகியோர் கொண்ட இருவர் குழுவினை நியமித்து நாளை புதுச்சேரிக்கு வர இருக்கின்றார்கள். நாளை மதியம் 12 மணிக்கு புதுச்சேரி காலாப்பேட்டில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியிலே, அதாவது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினருடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அப்போது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பது குறித்து கருத்து கேட்பார்கள். இதன் பின்பு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஒருமித்த கருத்துக்களை கேட்டு தங்களுடைய கட்சி தலைமைக்கு தொலைபேசி மூலம் உடனடியாக தகவல் தெரிவிப்பார்கள். இதனைத் தொடர்ந்து கட்சி தலைமையானது நாளையோ அல்லது நாளை மறுநாள் காலையோ உடனடியாக காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற கட்சிக்குழு தலைவர் யார் என்பதும் முதலமைச்சர் யார் என்பது குறித்தும் அவர்கள் உடனடியாக அறிவிப்பார்கள். இதனைத் தொடர்ந்து அமைச்சரவை பதவியேற்பு எப்போது நடைபெறும் என்ற அறிவிப்பும் உடனடியாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. புதிய தலைமுறை செய்திக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் புதுச்சேரியிலிருந்து ரகுமான்.